வணக்கம் நண்பர்களே. நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, சிங்கப்பெருமாள் கோவில் கிட்ட கட்டிட்டு இருக்க ரோட்டரி டைப் ஃப்ளைஓவரை பத்தி தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த ரோட்டரி ஃப்ளைஓவரை ஒரு பெரிய ப்ராஜெக்டோட இணைச்சிருக்காங்க. அது என்ன ப்ராஜெக்ட் அப்படின்றத பத்தியும் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. இந்த சிங்கப்பெருமாள் கோவில் தாம்பரத்துக்கும் செங்கல்பட்டுக்கும் நடுவில் இருக்கு. தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டுக்கு போற டைரக்ஷன்ல ஜிஎஸ்டி ரோட்டுக்கு ரைட் சைடில் இருக்கிறது தான் சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே ஸ்டேஷன். இந்த சிங்கப்பெருமாள் கோயில் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து தாம்பரம் டைரக்ஷன்ல ஒரு லெவல் கிராசிங் இருக்கு. இதுதான் அந்த லெவல் கிராசிங். இந்த லெவல் கிராசிங்ல இருந்து லெஃப்ட் சைடு போனா ஸ்ரீபெரும்புதூர் போக முடியும், ரைட் சைடில் போனா ஜிஎஸ்டி ரோடுக்கு போக முடியும். பீக் ஹவர்ஸ்ல இந்த லெவல் கிராசிங்ல இருந்து ஜிஎஸ்டி ரோடு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு வாகனங்கள் நின்றுட்டு இருக்குன்னு சொல்லப்படுது. இப்போ நாம ஆப்போசிட் சைடில் போகலாம் வாங்க. நாம் இப்போ ஸ்ரீபெரும்புத்தூர் ரோடை பார்த்த மாதிரி இருக்கும். நமக்கு பின்னாடி ஜிஎஸ்டி ரோடு இருக்கு. இங்கேருந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைஓவர் இந்த ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணி போகிறத நம்மளால் பார்க்க முடியும். இது ஜிஎஸ்டி ரோடில் கட்டிகிட்டு இருக்க அந்த ரோட்டரி டைப் பிரிட்ஜில் இருந்து ஸ்ரீபெரும்புதூர் போகிறதுக்கான ஃப்ளைஓவர். இப்போ நம்ம ஜிஎஸ்டி ரோடுக்கு போய் அங்கே அந்த ஃப்ளைஓவரோட நிலவரத்தை எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்து ஆப்போசிட்டில் போகிற ஸ்ரீபெரும்புத்தூர் ரோடு வழியாக போய் ஸ்ரீபெரும்புத்தூருக்கு போகிற அந்த ஃப்ளைஓவர நிலவரத்தையும் பார்க்கலாம். இப்போ நாம் ஜிஎஸ்டி ரோடு போகலாம் வாங்க. நாம் இப்போது ஜிஎஸ்டி ரோடுக்கு வந்துட்டோம். இந்த ரோடு தான் லெவல் கிராசிங்க்கு போகிற ரோடு. இந்த ரோடு வழியாக தான் அங்கேருந்து இந்த ஜிஎஸ்டி ரோடுக்கு வந்திருக்கோம். இப்போ நாம தாம்பரத்தை பார்த்த மாதிரி இருக்கும். நமக்கு பின்னாடி செங்கல்பட்டு இருக்கு. இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுல இருந்து தாம்பரம் போகிறதுக்கான இந்த ஃப்ளைஓவரோட ரேம்ப் ஒர்க் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அந்த பக்கம் தாம்பரத்துல இருந்து செங்கல்பட்டுக்கு போகிறதுக்கான ஃப்ளைஓவரோட ரேம்ப் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. நாம் இப்போ இந்த ரோடை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போய் அந்த ரேம்ப் மற்றும் ஃப்ளைஓவரோட நிலவரத்தை எல்லாம் பார்த்துட்டு அப்படியே அங்கிருந்து ஒரு யூடர்ன் பண்ணி மறுபடியும் இந்த இடத்துக்கே வரலாம் வாங்க. இதுதான் தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டுக்கு போகிற ஃப்ளைஓவருக்கான டவுன் ரேம்ப். இந்த டவுன் ரேம்ப் அமைக்கிற வேலையெல்லாம் இங்கே நடந்துட்டுருக்கு. இந்த ரேம்ப் பக்கத்தில் ரைட் சைடில் சர்வீஸ் ரோடு போடுற வேலையும் நடந்துட்டுருக்கு. இந்த இடத்துல இந்த ஃப்ளைஓவரோட ரேம்ப் முடியுது. இந்த ரேம்ப் முடிகிற இடத்துல இருந்து பில்லர் ஒர்க் ஸ்டார்ட் ஆகுது. நாம் இப்போ டவுன் ரேம்புக்கு உள்ளே இருந்து வெளியே வந்துட்டோம். நமக்கு ரைட் சைடில் அடையார் ஆனந்த பவன் வெல்கம் ஹோட்டல் இருக்கு. இந்த 2 ஹோட்டல்ஸை தான் இந்த இடத்தோட லேண்ட்மார்க்காக சொல்லலாம். இந்த இறங்கத்துக்கான ஃப்ளைஓவரை அந்த ரோட்டரி சர்க்கிளில் கனெக்ட் பண்ணுறதுக்கான பில்லர் ஒர்க் நடந்துட்டு இருக்கிறத தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி அந்த பக்கத்தில் அந்த ரோட்டரி சர்க்கிளில் ஏறுவதற்கான ஃப்ளைஓவரை கனெக்ட் பண்ணுற வேலையும் நடந்துட்டு இருக்கு. நாம் இப்போ இந்த ரோட்டரி ஃப்ளைஓவர் சர்க்கிளுக்குள்ள வந்துட்டோம். இந்த இடத்துல மாமல்லபுரம் போகிறதுக்கான ஃப்ளைஓவர் அமைக்க இருக்காங்க. ஆனால் மாமல்லபுரம் போவதற்கான ஃப்ளைஓவர் அமைக்கிற வேலையெல்லாம் இன்னும் ஆரம்பிக்கல. இந்த ரோட்டரி ஃப்ளைஓவரை இன்னொரு ப்ராஜெக்டோட இணைச்சிருக்காங்க. அது என்ன ப்ராஜெக்ட் அப்படின்றத சுருக்கமாக பார்க்கலாம்.
இந்த ரோட்டரி ஃப்ளைஓவரை சென்னை பெரிஃபரல் ரிங் ரோட் ப்ராஜெக்டோட இணைச்சிருக்காங்க. இந்த சென்னை பெரிஃபரல் ரிங் ரோட் சென்னை எண்ணூர் போர்ட்டில் ஆரம்பித்து காட்டுப்பள்ளி, தச்சூர், தாமரைப்பாக்கம், திருவள்ளூர், ஸ்ரீபெரும்புத்தூர், சிங்கப்பெருமாள் கோவில் வழியாக மாமல்லபுரம் வரை போகும். இந்த ப்ராஜெக்டை 5 பகுதியாக பிரிச்சிருக்காங்க. முதல் பகுதி எண்ணூர்லேருந்து தச்சூர் வரைக்கும், 2வது பகுதி தச்சூர்லேருந்து திருவள்ளூர் பைபாஸ் வரைக்கும், 3வது பகுதி திருவள்ளூர் பைபாஸ்லேருந்து ஸ்ரீபெரும்புதூர் வரைக்கும், 4வது பகுதி ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து சிங்கப்பெருமாள் கோவில் வரைக்கும், 5வது பகுதி சிங்கப்பெருமாள் கோவிலிருந்து மாமல்லபுரம் வரைக்கும்னு 5 பகுதியாக பிரிச்சிருக்காங்க. இதில் ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து சிங்கப்பெருமாள் கோவில் இந்த ரோட்டரி பிரிட்ஜு வரைக்கும் 4வது பகுதியாக இருக்கும். 5வது பகுதிக்கான மாமல்லபுரம் போகிற ஃப்ளைஓவர் தான் இந்த ரோட்டரி பிரிட்ஜோட ரைட் சைடில் வரும். இப்போ நம்ம ரேம்ப்பு கிட்ட வந்துட்டோம். இந்த இடத்துல ரேம்ப் போடுற வேலையெல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சர்வீஸ் ரோடு போடுற வேலையும் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ஜிஎஸ்டி ரோடை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போய் அந்த சைடில் நடந்துகிட்ருக்க வேலையோட நிலவரத்தை பார்க்கலாம் வாங்க. ஜிஎஸ்டி ரோடை கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்துட்டோம். இந்த பக்கம் ஃப்ளைஓவர் வேலையெல்லாம் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. செங்கல்பட்டில் இருந்தும் ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்தும் வர வாகனங்கள் தாம்பரத்தை நோக்கி போகிறதுக்கான ஃப்ளைஓவரை தான் நாம் இப்போ பார்த்துட்ருக்கோம். நாம் இப்போ செங்கல்பட்டை பார்த்த மாதிரி போயிட்டுருக்கோம். இந்த ஃப்ளைஓவருக்கு பக்கத்தில் சர்வீஸ் ரோடு போடுற வேலையெல்லாம் முடிஞ்சிருக்கு. இங்கேருந்து ரைட் சைடில் போகிறது தான் ஸ்ரீபெரும்புதூர் போகிறதுக்கான ஃப்ளைஓவர். ஸ்ரீபெரும்புதூருக்கு போகிற ஃப்ளைஓவர் தான் பார்த்துட்ருக்கோம். இங்கே ஃப்ளைஓவரை இணைக்கிற வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இப்போ நாம் இந்த ஃப்ளைஓவர் முடிகிற ரேம்ப்பு கிட்ட வந்துட்டோம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க ரோடு தான் ஸ்ரீபெரும்புதூர் போவதற்கான லெவல் கிராசிங் ரோட். ஆரம்பித்த அதே இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம அந்த ரயில்வே லெவல் கிராசிங் கிட்ட போகலாம் வாங்க. லெவல் கிராசிங் கிட்ட வந்துட்டோம். ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணி ஸ்ரீபெரும்புதூர் ரோடுக்கு வந்துட்டோம். இதுதான் ஸ்ரீபெரும்புதூர் போகிறதுக்கான ரோடு. பீக் ஹவர்ஸில் இந்த ரோடு பயங்கர பிஸியாக இருக்கும். ஜிஎஸ்டி ரோட்லேருந்து ஸ்ரீபெரும்புதூருக்கு வர அந்த ஃப்ளைஓவரை இங்கேருந்து நம்மளால் பார்க்க முடியும்.
இந்த இடம் தான் ஜிஎஸ்டி ரோட்லேருந்து வர அந்த ஃப்ளைஓவர் முடிகிற இடம். இப்போ நாம் ஸ்ரீபெரும்புதூரை பார்த்த மாதிரி இருக்கும். நமக்கு பின்னாடி லெவல் கிராசிங் ரோடு இருக்குது. இப்போ நம்ம லெவல் கிராசிங் ரோடை பார்த்த மாதிரி இருக்கும். இந்த சைன் போர்டை பார்த்தா உங்களுக்கே புரியும். இப்போ நாம் இங்கேருந்து ஜிஎஸ்டி ரோடுக்கு போகிற அந்த புது ஃப்ளைஓவர் கிட்ட போகலாம் வாங்க. இதுதான் ஜிஎஸ்டி ரோடில் அந்த ரோட்டரி பிரிட்ஜோட கனெக்ட் ஆகிற ஃப்ளைஓவர். இந்த ஃப்ளைஓவரோட வேலையெல்லாம் ஃபுல்லாக முடிஞ்சிருக்க மாதிரி தெரியுது. அங்கே தூரத்தில் தெரியறது தான் ஜிஎஸ்டி ரோட்டில் பார்த்த வெல்கம் ஹோட்டல். அங்கே இருக்கிற லெவல் கிராசிங்கை தாண்டி இந்த புது பாலத்துக்கு கீழே வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் தாம்பரம் நோக்கி போகிறது தான் நாம் பார்த்துட்ருக்கோம். இப்போ இங்கே நடக்கிற வேலையெல்லாம் பார்த்தா இன்னும் 2-3 மாதத்தில் இந்த வேலையெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும்ன்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் மழைக்காலத்தை மனசில் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து ஜிஎஸ்டி ரோடுக்கு போகிற இந்த ஃப்ளைஓவரை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்து இந்த இடத்துல போக்குவரத்து நெரிசலை குறைக்கணும் அப்படின்றது தான் இங்கே இருக்க மக்களோட கோரிக்கையாக இருக்குதுன்னு சொல்லப்படுது. அந்த கோரிக்கை கூடிய சீக்கிரம் நிறைவேறும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் இங்கே முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.